வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தாய்மார்களில் 2 உடல்நிலை மோசம், மயக்கமடைந்தாலும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என வலியுறுத்தல் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வவுனியாவில் காணாமல் போனரது உறவினர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமானது கடும் மழை மற்றும் குளிருக்கு மத்தியில் நேற்று 3வது நாளாகவும் இடம்பெற்றுள்ளது. உண்ணாவிரதம் இருந்து வரும் 14 தாய்மார்களில் 2 உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக அந்த செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. காணாமல் போனோரை எங்கு சென்று தேடுவது, அமைச்சரவை பேச்சாளர் கேள்வி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போனவர்களை எங்கு சென்று தேடுவது, காணாமல் போனவர்கள் தொடர்பில் உள்ள ஒரே தீர்வு அவர்கள் குறித்து தேடி பார்ப்பதாகும். ஒரு சில நாட்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது, காணாமல் போனவர்களை தேடவும் முடியாது, அனைவரும் இறந்துவிட்டதாக சான்றிதழ் வழங்கவும் முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக காணாமல் போனோர் குறித்து உரிய தகவல்கள் இல்லை, கொள்கை ரீதியில் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்கின்றார் ரணில் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது காணாமல் போனவர்கள் தொடர்பில் கொள்கை ரீதியான நடவடிக்கை ஒன்றை எடுப்பதற்கு நமக்கு நேரிடும் என சபையில் தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்தேகப்படும் வகையில் சிலர் உயிருடன் இல்லை என்றே தான் கருதுகின்றேன் என குறிப்பிட்டார். காணாமல் போனவர்கள் பற்றி எந்த தகவல்களையும் இலங்கையில் தேடிக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் தற்போது இருப்பவர்கள் யார் என்பது பற்றிய தகவல்களை அறிய தருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தமிழ் அரசியல் கைதிகளும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் குதிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை வழங்கவே ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம், ஜனாதிபதி அறிவிப்பு, கடந்த கால சம்பவங்கள் குறித்தும் விசாரிக்கப்படும் என்கின்றார் என்கிற செய்தி காணப்படுகின்றது. கூட்டு எதிரணியின் அரசு எதிர்ப்பு பேரணி நாளை பெருந்திரளானோர் பங்கேற்பர், கூட்டு எதிர்க்கட்சி அறிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. விரைவில் சில அதிரடி அரசியல் தீர்மானங்கள், மக்கள் பிரதிபலனை காண முடியும் என்கின்றார் ராஜித என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக காணாமல் போனோர் இலங்கையில் இல்லை, வெளிநாடு சென்றிருக்கலாம், பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்கின்றது. அதாவது போலீசாரின் தகவல்களின் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய எந்த தகவல்களையும் இலங்கையில் தேடிக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும், இருப்பவர்களை தவிர ஏனையவர்கள் பற்றிய எந்த தகவலும் இலங்கையில் கிடையாது என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று புதன்கிழமை சபையில் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக கை விரிக்கின்றது அரசாங்கம். மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கை வரைபடத்திலிருந்து இல்லாது போகும் 6 கிராமங்கள் என்கிற செய்தி காணப்படுகின்றது. அதாவது மாத்தளை மாவட்டத்தில் மொரகந்த நீர்த்தேக்க அபிவிருத்தி திட்டத்தால் நாவுல பிரதேச செயலக பிரிவில் உள்ள 6 பாரம்பரிய கிராமங்கள் இலங்கை வரைபடத்திலிருந்து முற்றாக அகற்றப்பட்டுவிடும் என இத்திட்டத்தின் பொறியியல் பிரிவு அலுவலகம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவு சென்று இடைநடுவில் திரும்பிய ஜனாதிபதி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக நாடு கடந்த தமிழில் அரசன் எதுவும் இல்லை, அமைச்சர் மாங்கல கூறுகின்றார் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. கெலியோயாவில் பதட்டம், முஸ்லிம் காணியில் புத்தர் சிலை என்கின்ற செய்தி ஒன்று காணப்படுகின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக காணாமல் போனோரை தேடி வவுனியாவில் தொடர்கிறது உண்ணாவிரதம், மோசமான கட்டத்தில் உறவுகளின் உடல்நிலை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையிலும் நேற்று 3வது நாளாக காணாமல் போனோரை தேடும் உறவுகளின் உண்ணாவிரத போராட்டம் வவுனியாவில் தொடர்ந்தது. 4வது நாளாக இன்றைய தினமும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டதால் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்று போராட்டக்காரர்களை நேற்று மாலை பரிசோதித்த மருத்துவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அரசியல் கைதிகளும் இன்று அடையாள உண்ணாவிரதம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் இன்று வியாழக்கிழமை ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று நல்லூரிலும் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காணாமல் போனோரின் உறவுகளின் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று வியாழக்கிழமை நல்லூரில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வடபகுதி பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பொதுமக்கள் பெற்றோர் பாதுகாவலர் சங்கம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக காணாமல் போனவர்கள் குறித்து எந்த ஒரு தகவலையும் இலங்கையில் தேட முடியாது, போலீசார் தெரிவித்தனர் என்று பிரதமர் அறிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. பிரபாகரனை இணைத்துக் கொண்டு கூட்டாட்சி, மஹிந்தவுக்கு அன்று உத்தரவிட்டதாம் அமெரிக்கா என்கின்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது வடக்கு கிழக்கையும் பிரபாகரனையும் இணைத்துக் கொண்டு கூட்டாட்சி ஒன்றை அமைக்குமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு அன்று அமெரிக்கா உத்தரவிட்டது எனவும், அந்த உத்தரவை உதாசீனம் செய்துவிட்டு மஹிந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தை நடத்தினார் எனவும் மஹிந்த ஆணி நாடாளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரம்நாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மஹிந்த அரசால் மறைக்கப்பட்ட 40 கோப் குழு அறிக்கைகளையும் விரைவில் அம்பலப்படுத்துவோம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மஹிந்த அரசின் காலத்தில் மறைக்கப்பட்ட 40 கோப் குழு அறிக்கைகளையும் விரைவில் அம்பலப்படுத்துவோம் என்று அமைச்சரும் அமைச்சரவை இணை பேச்சாளருமான ஹஜித கருணாதிலக்க தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சர்வதேச அழுத்தத்தால் தேர்தலை முன்கூட்டி நடத்தினாரா மஹிந்த என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது சர்வதேசத்தின் பாரிய அழுத்தம் காரணமாகவே மஹிந்த முன்கூட்டிய ஜனாதிபதி தேர்தலை நடத்தினார் என அமைச்சர் விஜித முனி சொய்சா தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது.
காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது, உரிய பதிலை உடன் வழங்க வேண்டும் அரசு, சபையில் ஜேவிபி வலியுறுத்தி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு உரிய பதிலை வழங்குவதற்குரிய கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது என்றும், இந்த விடயத்தில் இழுத்தடிப்பு இடம்பெறுவதாலேயே விரக்தியால் போராட வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் ஜேவிபியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக மத்திய வங்கி பிணைமுறி விவகாரம் குற்றவியல் வழக்கொன்றாகவே கையாளப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஊழல் தொடர்பான சுட்டனில் ஸ்ரீலங்கா 95வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக நெதர்லாந்து ஆஸ்திரேலியா நாடுகளின் பட்டியலிலிருந்து தமிழீழத்தை அகற்றியுள்ளதாக மங்கள தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக குற்றவியல் சட்டத்தின் கீழே மத்திய வங்கியின் பிணைமுறி விசாரணை மேற்கொள்ளப்படும், ஜனாதிபதி அறிவிப்பு என்கின்ற செய்தியை பிரதான செய்தியாகவும் பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கோப் குழுவின் அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக சபாநாயகர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக 400 கோடி வெளிநாட்டு கடனை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. நல்லது நேர்களே, இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.